அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் நமக்கு நிறைய போர்கள் தண்ணி இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி தண்ணி இல்லாமல் போகிறதுனால நமக்கு பலவிதமான சிரமங்கள் நம்மளுடைய விவசாயத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம சரி பண்ணுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீர்ப்பாசன முறைகளை கொஞ்சம் மாலை வேளைக்கு மாற்ற முடியுமா அப்படி பார்க்கலாம். காலையில் பாய்ச்சறதை விட மாலையோ அல்லது இரவு நேரத்தில் பாய்ச்சலாமான்னு பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில் அல்லது வெளியில் தனியார் கம்பெனிகளில் மோட்டாரை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான கருவிகள் ஒரு 6500 7000 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் உட்காந்து அல்லது நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே மோட்டரை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அப்போ தண்ணி நமக்கு போதுமான அளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிறது. அப்புறம் ரெயின் ஹோஸ் அது மாதிரி போட்டுக்கிறது. சொட்டு நீர் பாசனம் ரொம்பவே நல்லதுங்க. என்னென்னா மிக குறைந்த தண்ணீரில் நமக்கு ஒரு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குங்க. இப்போ ரெயின் ஹோஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சில வகை பயிர் நிலம் ஃபுல்லாக மூடி இருக்குது, இலைக்கோட மேல் பரப்புக்கு மட்டும் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்னா நம்ம ரெயின் ஹோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாக சொட்டு நீர் பாசனம் போடுறது நல்லது. அந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம முறைப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாலே மோட்டாரை அழுத்தம் கொடுக்காம இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை பயன்படுத்துறது பெருசாக நல்லதாக இருக்கும். இந்த கிணறை பொறுத்தளவில் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு ஆணி அல்லது வாஷரில் நூலை கட்டி உள்ளே இறக்கணும். தரையில் போய் எங்கே இடிக்குதுன்னு பாருங்கள். இடிக்கிற இடத்த ஒரு முடிச்சு போட்டு அளந்து பாருங்கள். உங்கள் போர் நீங்கள் போட்டப்போ 500 அடி போட்டிங்கன்னா இப்போ 500 அடி இருக்கா அப்படி பாருங்கள். அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு சில நேரம் ஒரு 500 அடி போர் போட்டிருப்பீங்க, மண் உளுந்து 450 420 குறைஞ்சிருக்கும். நீங்கள் 420 தான் மோட்டர் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த மோட்ரு போய் மண் மேலே உட்காந்து ஓட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப நிறைய மண் தூளோடு அது கலந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப மோட்டரோட செயல்பாடு குறையும். ரெண்டாவது ஒரு சில நேரம் அந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் நம்ம எடுத்துட்டு இன்னும் மோட்டரை கீழே இறக்கலாமா, கீழே தரை எவ்வளோ முடியுதோ அதுலேருந்து ஒரு 35 அடி 40 அடி மட்டும் விட்டுட்டு அங்கே மோட்டரை கீழே இறக்கலாமா, அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளவு அதிகமான அளவு தண்ணீரை பூமியிலேருந்து எடுக்கணும் அப்படி பார்க்கணும். ரெண்டாவது அப்படி எடுத்த தண்ணீர் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் போக பார்க்கணும். அந்த தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு அதிக வெப்பத்தால் இல்லாமல் ஆவியாக போகாமல் இருக்க தரைவெளியில் போகிற மாதிரி அமைப்பில் இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சலாமா அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைந்த தண்ணீரை அதிகமாக உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தண்ணீர் உப்பாக இருக்கும்போது அந்த உப்பு தண்ணியை வெயில் நேரத்தில் பாய்ச்சினீங்கன்னா சூரிய ஒளிச்சத்தால் ஒரு உப்பளம் மாதிரி ஆகி தண்ணி ஆவியானதுக்கப்புறம் உப்பு எப்படி படியுமோ உப்பளத்தில், அது மாதிரி மண்ணில் உப்பு படிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் பாய்ச்சிட்டிங்கன்னா இந்த தொல்லை இருக்காது. நீங்கள் உப்பு தண்ணியை பாய்ச்சினாலும் அது படியாது. அது நம்ம மண்ணை கெடுக்கிறதோ அல்லது பாசன பயிரை கெடுக்கிறதோ அப்படி இல்லாமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள், எந்த முறைகளை நம்ம பண்ணலாம். முன்கூட்டியே திட்டமிடுறது முக்கியம். நம்மளுடைய ஊர் இருக்கிற இடத்துக்கு இப்போ அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தண்ணீரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தண்ணீரோட தரம். நீங்கள் உங்களுடைய தண்ணி பாட்டிலில் ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு அதை பிடிச்சி பக்கத்தில் இருக்க மாவட்ட தலைநகரத்தில் இருக்க வேளாண்மை துறையில் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி கொடுப்பாங்க. 30 ரூபாய் கேட்பாங்க. அதில் உப்பு இருக்கா, என்ன விதமான உப்பு இருக்குது, எப்படி அதை என்னென்ன விதமான குணங்கள் இருக்குது அப்படி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது படியுமா படியாதா, அதை எப்படி சரி பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் கூட நம்ம பார்த்து சரி பண்ண எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது எந்தெந்த முறையில் எளிமையாக சரி பண்ணிக்கலாம் அப்படியும் பார்க்கலாம். சரிங்களா? திட்டமிடுதல் ரொம்ப முக்கியங்க. மீண்டும் சந்திப்போம்.